எல்லாரும் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டோம், லாக்கர்லேயும் வச்சாச்சு. இப்போ வந்து ட்ரை ரீச்சுக்கு போக போகிறோம். இல்யூஷனுக்கு வந்திருக்கோம். சுற்றுற மாதிரியே இருக்கும். உண்மையிலே சுற்றுறமா? அனுபவங்களா? அடுத்தது வந்து நம்ம மிரர் மேட்சுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரூம் தலைவாசல் எங்கன்னே தெரியலையே, சுற்றி சுற்றி ஒரே இடத்துல வந்துட்டு இருக்கோம். ஐயோ நாங்கவே முடியல. எப்படியோ இது பண்ணி கரெக்டாக வெளில வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இன்னொரு ரூமு மாதிரி இருந்தது. ஐயையோ மறுபடியும் அப்படின்னு நினச்ச மாதிரி தான். இது ஒன்றும் இல்லை, சும்மா மிரரு அப்புறம் லைட்டிங்லாம் இருந்தது. வேறு ஏதோ ரைடு மாதிரி இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் மிரர் தான். அப்புறம் நெக்ஸ்ட்டு ரைடு வந்து இதுக்கு வந்துட்டோம். இது என்ன ரைடுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக்ஸிபிஷன்லாம் இருக்குமே, ரங்கராட்டனம் இல்லை வேறு ஏதோ சொல்லுவாங்க, ட்ராகன் ரைடு. ஸோ இதில் வந்து நான் போவேணான்னு சொன்னேன், தங்கச்சி தான் போகணும். நான் அதுக்கப்புறம் வாயத்தை கலக்கிடுச்சு. இங்கே இருக்கிற எல்லா ரைடும் வாயத்தை கலக்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இதோ அதுக்கப்புறம் இது வந்து சுற்றுற ரைடு. என்னடா பயமாக இருக்கும்னு பார்த்தா சுத்தமாக பயமாகவே இல்லை. ஸ்லோவாக மேலேயும் கீழேயும் சுற்றிருந்தது. இருந்தாலும் தங்கச்சி அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த பெல்ட்டெல்லாம் லூஸ் பண்ணிடணும். அவங்க சொல்கிறத கண்டிப்பாக கேட்கணும். அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணலன்னா என்ன இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. அப்புறம் 2 ரைடு நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ அவங்க ஏதோ போகிறாங்க, தண்டர் ஸ்பெயின் ஏதோ சுத்தது. தண்டர் எல்லாரும் கத்துறாங்க. திங்க வந்தாங்க தலை சுத்தும். எங்க அம்மா வேற கொஞ்சம் தான் சுத்துன்னு போயிருக்காங்க. இப்ப ஏதோ சொல்லிருக்காங்க, எனக்கு எதுவுமே தெரியல. அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் தண்டர் ஸ்பின் முடிச்சதுக்கப்புறம் இந்த சுற்றுற ரைடு வந்திருக்கோம். இது ஆல்ரெடி ஒரு வாட்டி வண்டர்லாவில் போயிருக்கேன். சூப்பராக சுற்றும், சுற்றி சுற்றி வயத்தையே கலக்கிடும். இதை ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோனை வேற கீழே போட்டுருவோன்னு பயம், இருந்தாலும் கழுத்தில் மாட்டியிருக்கேன். ஒரு சின்ன பயம், அவ்வளோதான். அப்புறம் ஃபாஸ்ட்டாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சரியாகவே பிடிக்க முடியல. தலையெல்லாம் சுற்றினதுக்கப்புறம் இது இன்னொரு ரைடு, பிரேக் டான்ஸ். இதுதான் உங்களுக்கு தெரியுமே. என்னால் ஃபோனை சரியாக பிடிக்க முடியல, அதனால எடுக்கலை. அப்புறம் டேஷிங் கார் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோன்னு வந்துட்டோம். சும்மா போட்டு பிளான்ஸ்லாம் வளர்த்து ரெயின் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குமோ எக்கோ சிஸ்டம் பற்றி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். பர்மா பிரிட்ஜு இங்கே பார்த்தீங்கன்னா பர்மா பிரிட்ஜு. நான் அந்த பக்கம் இருக்கேன், எனக்கு தான் கஷ்டமான சைடு, அப்பாவுக்கு ஈஸியான சைடு. இது ஏறி முடிக்கிறதுக்குள்ளே அரை மணி நேரம் ஆயிடுச்சு, கால்லாம் வலிச்சு. போட்டி போகிறோம். இதெல்லாம் ஒரு சின்ன பார்க் இருந்தது. அப்புறம் அங்கே வந்து ஆஸ்ட்ரிச் தெரியுதா, அதெல்லாம் இருந்தது. ஓகே சரி வாங்க இப்போ போட்டிங் போகிறோம். பெரிய தண்ணிலாம் ஒன்றும் இல்லை, பழடியில் தண்ணி வச்சு போக முடியாது. டேய் உண்மையிலே ஆடுதுடா, வீடியோ நல்லா எடுக்க முடியாது. நான் வந்துட்டேன், வேணாம். போட்டிங்க்கு வந்திருக்கோம், சும்மா நார்மலாக பெடல் போட்டிங்கை சரியாக ஆரம்பிச்சாச்சு. பெடல் போட்டேன். நானும் எங்கள் மாமாவும் உட்காந்து மெதின்னு மெதிக்கணும். பக்கத்துலேயே புல் இருக்குது, இது சும்மா நதி மாதிரி. ஸோ புல்லில் எல்லாம் டக் இருந்தது, அதுக்கப்புறம் கோட் இருந்தது. ஜாலியாக பேசிட்டு மெதின்னு மெதிச்சிட்டோம். நல்லா எக்ஸசைஸு. டெய்லியும் இந்த மாதிரி மெதிச்சோன்னு வைங்களேன், நல்லா கேலரி பர்ன் ஆகும். அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசியிருந்தோம். மெதிச்சுட்டே தான், நிறுத்திட்டு இல்லை. அதுக்கப்புறம் இங்கே கிட்ட போகலான்னு பார்த்தோம். மொத்தம் நிறைய ஏதோ தண்ணியில் ஏதோ பூச்சி இருக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் அசுத்தமாக தான் இருந்தது, இருந்தாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மெதிக்க கரெக்டாக ஒரு ரவுண்டு, ஃபுல் ரவுண்ட்லாம் நாங்கள் போகல, பாதியிலே கட் பண்ணிட்டோம். நாங்கள்
எங்களால் சுத்தமாக முடியல, கால்லாம் வலின்னு வலிச்சுது. அதுக்கப்புறம் ஷோர் கிட்ட வந்தாச்சு. எல்லோரும் போய் போட்டை இடிக்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் அவங்க பிடிச்சிட்டாங்க. ஆமாய்யா, ஃபுல்லுத்தையும் முடிச்சாச்சு. இப்போ குரங்கு கூட நாங்கள் இளநீர்லாம் கொடுத்து விளாடிருந்தோம். அப்புறம் லாஸ்ட்டு ட்ரை ரைடு இதான். இது வந்து ராக் கிளைம்பிங். எங்கள் தங்கச்சி வண்டி பண்ணான். அவள் மொத்தத்தையும் ஏறிட்டா ஏதாவது கொடுப்பேன்னா அவள் மொத்தத்தையும் ஏறி தொலைச்சிட்டா. இப்போ ஏதாவது கொடுத்து அவனுக்கு இந்த ராட்சசிக்கு. இதான் ட்ரை ரைட்ஸ் பிளாக் தண்டரோட. அடுத்த வீடியோஸ் வந்து வெட் ரைட்ஸ் போகிறேன். கண்டிப்பாக ஃபாலோ ஃபார் மோர்.